ஜெய், இப்போ 2026 சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட் போட்டிருக்காங்க இல்லையா? அதுல இன்கம் டாக்ஸ் ரிடக்ஷன் எந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வந்து வந்திருக்கு? இது வந்து ஆல்ரெடி அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 12 லட்ச ரூபாய்க்கு கீழே இருக்கிறவங்க வந்து டாக்ஸ் பேயர்ஸா வரமாட்டாங்க அப்படின்றது விளக்க கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்டேஜ்ல பாத்துட்டீங்கன்னா 2 லட்ச ரூபாய் நம்ம சம்பாதிச்சாலே டாக்ஸ் கட்டுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது 3 லட்ச ரூபாய் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 4 லட்ச ரூபாய் இருந்தா டாக்ஸ் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ படிப்படியாக உயர்ந்து இப்போ 12 லட்ச ரூபாய்க்கு வந்து நிற்கிது. இதனால முக்கியமா மிடில் கிளாஸ் பீப்புள் இவங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு பயனுள்ளதா இருக்கும். முக்கியமா இதுல கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், இப்போ குரூப் 2 லெவல், குரூப் 4 லெவல் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா 1 லட்ச ரூபாய்க்கு கீழே தான் சம்பளம் இருக்கும். இதனால பெரும்பாலும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸும் நல்ல ஒரு பெனிஃபிட் அடைவாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா இவங்க சேலரி பீப்புள், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இல்லாம வெளியுமே சேலரி பெய்ட்ல இருக்கிறாங்கல்ல, அவங்களுமே வந்து கண்டிப்பா இதுல பயனடைவாங்க. ஆனா முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒருவேளை நீங்க வந்து உங்களுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் மறைச்சு 12 லட்ச ரூபாய்க்குள்ள தான் வருமானம்னு நீங்க காமிச்சு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஏமாத்துனீங்க அப்படின்னா 100% பெனால்டி. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி ஏதாவது இது பண்ணிடுவாங்க. இப்போ வந்து 100% பெனால்ட்டின்னு சொல்லும்போது நீங்க எவ்வளவு ஏமாத்துறீங்களா, 1 லட்ச ரூபா நீங்க வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஏமாத்தி நீங்க மறைச்சீங்கன்னா 2 லட்ச ரூபா பே பண்ற மாதிரி ஆயிடும். அதனால கேர்ஃபுல்லா இருக்கும்.